கார் ஓட்டுறதும் காமெடி பண்ணுறது ஒன்று தான். லைட்டாக லேசாக மிஸ் ஆனாலும் 2 ஆக்சிடென்ட் ஆயிரும். கார் ஓட்டுறது கண்ணு கால் ஓட்டணும், கால் மிதிக்கணும், கை பிடிக்கணும், கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், 2 பக்கம் பார்க்கணும். கார் ஓட்டுறதும் அப்படி தான். அதே மாதிரி காமெடி பண்ணுறதும் அப்படி தான். அதுலேயும் மிஸ் ஆச்சுன்னா 2மே ஆக்சிடென்ட் தான். நான் ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணேன், நான் பேர் சொல்ல விரும்பலை. அவருக்கு காமெடியை ஃபுல்லாக பார்க்குறாரு, சிரிச்சுட்டு அவருக்கே போர் அடிச்சு போட்டு சீனை வெட்டுறாரு. நான் சொன்னேன், நீ மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்து சீனை பூரா வெட்டினா என்ன அர்த்தம்? ஏன் எதுக்கு பூரா வெட்டிக்கிட்டு இருக்க? அது அப்படி இல்லைண்ணே, அது குறைச்சா நல்லா இருக்கும். அப்புறம் சொல்லுவார் ஒரு டேரக்டர், அதே டேரக்டர் தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அண்ணே இந்த சீனை இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ண, என்ன இன்னும் இப்படி ஆகிட்டா ஏன் இப்படி சப்புன்னு ஆகிட்டு வெளியே போட்டு வேண்டியதானே அப்படின்னு. அண்ணே கொஞ்சம் இது ஓகேண்ணே, இது ஓகே, இப்படி இருக்குண்ணே, இதை இப்படி கொண்டாங்க, கொஞ்சம் இப்படி, இன்னும் இப்படி. நான் சொன்னேன் எதுக்கு? அப்போ ஃபுல்லாக ஸ்பீடு பிரேம் வைக்கிறது. ஸ்பீடு பிரேம் வச்சு நான் பாடி லாங்குவேஜ் மிஸ் ஆகிடுது. கரெக்ட் சார். அப்போ பாடி லாங்குவேஜ் மிஸ் ஆச்சுன்னா அந்த படத்தில் என்ன இருக்குது? நீ எடுக்கிற சீனை பூரா பாடி லாங்குவேஜில் பூரா வந்து என்ன பிரேம்னது? இந்த ஸ்பீடு பிரேம் ஓடுறது. எப்படி ஒரு கொட்டடிக்கிறதா இருந்தால் கூட ரொம்ப ஸ்பீடு கிடு ஓடுற மாதிரி வைப்பீங்களா? அது என்ன, அது பேர் என்ன? ரேம்பிங். எனக்கு தெரியல. நகைச்சுவை ரேம்பிங் வச்சுன்னா அந்த படமே விளங்காது. அது எனக்கு வைக்கவே கூடாது. அண்ணனுக்கும் சில டேரக்டருக்குள்ள வித்தியாசம். எனக்கு ரேம்பிங் எல்லாம் வைக்கவே கூடாது. என் பாடி லாங்குவேஜ் என்னன்னு காட்டுற ஒரே ஒரு நடிகர் டேரக்டர் வந்து எனக்கு தெரிய தமிழ் சினிமாவில் ஒரு 10 பேர் இருக்காங்க. அதில் ஒரு 4-5 பேர்ல இவர் முக்கியமான.